வணக்கம் நண்பர்களே. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை இப்போது இதை பார்த்து காங்கிரஸ் கட்சி பயப்படுது. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயப்படுது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பயங்கர பயத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் மற்றும் பாராளுமன்றத்தில் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா காங்கிரஸ் வாக்ஸ் அவுட். இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் வாஷ் அவுட்டு. அதனால் திமுக கையில் தான் இந்த முடிவு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே உச்சக்கட்ட ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் கட்சியில் சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக எங்கள் பக்கம்தான் நிற்கும் அப்படின்ட்டு திடீர்னு திரும்ப உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன் முயற்சி பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் காணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீலிமிட்டேஷனுக்கு பிஜேபி திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குது. இந்த அழுத்தத்திற்கு திமுக பணிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே இப்போ தாவேக்காட்ட தோற்றுருக்காங்க, இன்னும் மோசமான நிலையில தோல்வியை சந்திப்பாங்க தமிழ்நாட்டில் திமுக அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு சாபம் ஒரு ரேஞ்சுக்கு நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, சார் நீங்க திமுக கூட்டணியிலேருந்து விலகிட்டீங்கிறத விட நட்போட விலகிறதுங்கிறது வேற. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற வாசகம் தான் இருக்குது ஒழிய நிரந்தர துரோகி இல்லைன்னு வாசகம் வரல. அதுக்கு புது அர்த்தத்தை கற்பிச்சுட்டு போன காங்கிரஸ், அதாவது இந்த வார்த்தைக்கு புது அர்த்தத்தை காங்கிரஸ் கற்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர துரோகியும் இல்லை அப்படிங்கிற புதுவித ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறதுக்காக திமுக கூட்டணியிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஓடி போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க. நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் காங்கிரஸை இல்லாமல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இப்போ திமுக இன்னும் அறிவிக்கவே இல்லை. இன்னும் திமுக அவர்களுடைய நிலைப்பாடை அறிவிக்கலை. அதுக்குள்ளே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சுன்னா, நம்ம செஞ்ச மாதிரி எங்கள் திமுக செஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. சார் நீங்கள் செஞ்சது வேற. நீங்கள் செஞ்சது திமுகவுக்கு துரோகம். அவர்கள்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல், நன்றி கூட சொல்லாமல் திடீர்னு கிளம்பி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததுங்கிறது நீங்கள் செய்த துரோகம் திமுகவிற்கு. ஆனால் திமுக இந்த டீலிமிட்டேஷனுக்கு சில நிபந்தனைகளோட ஆதரவு தரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அப்படி திமுக சில நிபந்தனைகளோட இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தந்தால் அது துரோகத்தில் வராது சார், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி வந்துடும். நீங்கள் செய்தது துரோகம், இதை திமுக செஞ்சால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி வந்துடும், துரோகம்னு வராது இது. ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் அவர்களுக்கு நிரந்தர எதிரி ஆயிடுறீங்க. அப்போது உங்களுடைய எதிரி யாரோ அந்த எதிரி திமுகவுக்கு நண்பனாக போய்விடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் உணர்வு உங்களுக்கு இருக்குது. இதை செஞ்சால் கூட தவறு இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர பார்த்துச்சு, அதிமுகவும் திமுகவும் சேர பார்த்துச்சுன்னு என்னமோ செய்யக்கூடாத ஒரு பாவச் செயலை செய்ய போகிற மாதிரி ஒரு பில்டப் உண்டாக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எங்கள் டீலிமிட்டேஷனுக்கு திமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டாலோ, அல்லது நடுநிலை வகித்துட்டாலோ, அல்லது அங்கேருந்து வாக் அவுட், பாராளுமன்றத்திலேருந்து இந்த ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது வாக் அவுட் பண்ணிட்டாலோ, இந்த தீர்மானம் நிறைவேறி எங்கே காங்கிரஸ் அழிஞ்சிட போகுதோ அப்படிங்கிற பயத்தில் இப்போ இருந்தே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அதிமுகவும் திமுகவும் சேரப்போகுது, இது நடந்ததுன்னா தப்பு, அதனால தான் நாங்கள் இந்த திமுக கூட்டணி விட்டு வெளியே போனோன்னு எல்லா கட்சிகளும் சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்போது ஏதோ திமுக பிஜேபி கூட சேர்ந்து ஏதோ தமிழகத்துக்கு ஒரு பெரிய துரோக செயலை செய்வது போல இவர்கள் இன்னைக்கு சித்தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள், கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பயம் இருக்கணும், உங்களுக்கு இந்த பயம் இருக்கணும். இதனால தான் இது மாதிரி டீலிமிட்டேஷன் மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துருச்சுன்னா எங்கே இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் இவங்க திமுக கூட்டணிகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஓடி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அங்கே ஒரு எம்பி சீட்டும் வாங்கிட்டாங்க.
அதே மாதிரி ஒரு மந்திரி சபையிலையும் இடம் வாங்கிட்டாங்க. திமுகட்டையும் ஒரு எம்பி சீட் வாங்கினாங்க. எப்போ தேர்தலில் கூட்டணி வச்சு இந்த சீட்டு சமாச்சாரங்கள்லாம் பேசிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு உடனே வாங்கி 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே திரும்பி தாவேக்கட்ட ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா இவர்களுக்குள் ஒரு பயம் இருக்குது, எங்கே காங்கிரஸ் அழிந்து விடுமோ, அதனால நம்ம எந்த துரோகத்துக்கும் செய்யலாம், எந்த துரோகத்தையும் செய்யலாம், துரோகத்தின் எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது ஜனநாயக முறைப்படி நியாயம் அப்படின்னா இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு திமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாலும் அது ஜனநாயக முறைப்படி அது லீகலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள், பகிருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.